இங்க பாருடா, இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்னது? சளி பிரச்சனைக்கு கற்பூரத்தோட விக்ஸை வச்சு தேய்ச்சி மூக்கில் வந்து தேய்ச்சி விட்டுருக்காங்க. குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் வந்து செத்தே போயிடுச்சான். 8 மாச குழந்தை. ஆமா. அட பாவிகள், அந்த சூடோ சயின்ஸ் கிறுக்கணுங்க. அவங்க என்ன சொல்றது? அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் கிட்ட என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வைத்தியம் இந்த வைத்தியம்ன்ற ஏன் அந்த காலத்துல உள்ளவங்களாம் நல்லா இல்லையா? ஆரோக்கியமா வாழலையா? நல்லாவே இல்லை, ஆரோக்கியமாவும் இல்லை. எப்படி சொல்ற? இப்ப நம்ம நாடு அவ்வளோ ஏன் போற, நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சு தெரியுமா? அப்போ வந்து நம்ம இந்தியர்களோட சராசரி வயசு எவ்வளவு தெரியுமா? 25 தான். இப்ப எவ்வளவு தெரியுமா? 65ல இருந்து 70. மனுஷனுக்கு வந்து ப்ராப்பரான மெடிசன் கிடைக்கிறதுனாலதான் 70 வயசு வரைக்கும் வாழ்றாங்க ஆவரேஜ் மனுஷங்களே. அந்த காலத்துல உள்ள மனுஷங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தாலாம் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாரு. அவங்க தாத்தா 100 வயசு வரை வாழ்ந்திருப்பாரு. அவர் கூட பிறந்தாங்க தெரியுமா? ஒரு 5-6 பேர் கூட பிறந்திருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து அதுல ஒரு 2 பேர் செத்து போயிருப்பாங்க. அது செத்ததுக்கான காரணம் அப்பா அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்காது. இப்போ உன் பிள்ளைக்கு வந்து ஒரு ஊசி போடுற தெரியுமா? என்ன ஊசி போடுற? தடுப்பூசி போடுறல, அம்மா ஊசி, போலியோ ஊசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுறல. அதெல்லாம் அந்த காலத்துல இருக்காது. என்ன ஆச்சுன்னா, ஒரு அம்மா வந்தா புள்ள செத்து போயிடும். நார்மல் காய்ச்சல் வந்திருக்கும், புள்ள செத்து போயிடும். பேய் காய்ச்சல்பாங்க, வைரஸ் காய்ச்சல்பாங்க, என்ன காய்ச்சல்னே அவங்களுக்கே தெரியாது. எதுக்கு அம்மா வந்து செத்து போயிடுவாங்க. இப்போ ஒரே ஒரு ஊசி, அப்படியே ஒரு ஊசியை போட்ட உடனே குழந்தை வந்து நல்லபடியா பிறக்குது. குழந்தை இறப்பு வீதம் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது இப்போ 100 குழந்தை பிறக்குது அப்படின்னா 98 குழந்தைங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து உயிரோட இருக்குங்க. புரியுதா? ரொம்ப காம்ப்ளிகேஷனால இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் வந்து செத்து போறதுக்கான வாய்ப்பு அமையுது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. இப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து லைட்டா மைனர் மிஸ்டேக் இருந்தாலே குழந்தை செத்து போயிடும், இல்லைன்னா அம்மா செத்து போயிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் எதெல்லாம் நினைச்சு பயந்தாங்களோ அதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு சொல்றதுதான் சயின்ஸ். புரியுதா? சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ். எதுவா இருந்தாலும் பிள்ளைக்கு வந்து சாதாரண காய்ச்சலா, சாதாரண இதுவா, உடனே என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்கணும், டாக்டர் இந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும். சரி, அப்ப இந்த பாட்டி வைத்தியம் அதெல்லாம் வேணான்றியா? அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லல. அதுதான் முழு மூச்சான தீர்வு அப்படின்லாம் நான் சொல்ல. அதையும் டாக்டர்கிட்ட நீ கேட்கணும். டாக்டர் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இது சொல்றாங்க, இதை நான் எடுத்துக்கலாமா? ஓகே, அவங்க எடுத்துக்கலாம்னு சொன்னா நீ எடுத்துக்கலாம். அவங்க எடுக்க கூடாதுன்னா எடுக்க கூடாது. எதுக்குன்னா மாடர்ன் சயின்ஸை தான் நம்பணும். அதுதான் முழு தீர்வு. அதுதான் வந்து நமக்கான 100% ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. என்ன கரெக்டா? கரெக்ட் தாங்க. நீங்க சொன்னா கரெக்ட்டுங்க. புருஷன் சொன்னா கேட்டுக்கணும். கேட்டுக்கிறேன். கேட்டுக்க.